பிரியமானவர்களே, இன்றைய தலைப்பு மரத்தின் சாபம். நேத்து என்ன பார்த்தோம்? பாலைவனத்தின் சாபம். இன்னைக்கு மரத்தின் சாபம் இல்லையா? எப்படி ஆண்டவர் இந்த மரத்தின் சாபத்தை உடைக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அன்பானவர்களே, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலேயே மரத்தை குறித்த, மரத்தின் சாபத்தை குறித்த செய்தி வந்துருச்சு. எடுக்கிறீங்களா? நீங்க வாசிங்க. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் அற்புதமா வாசிக்கிறீங்க, எனக்கு அதுல சந்தோஷம்தான். மைக்ல வாசிச்சா எல்லாருக்கும் கேட்குன்ற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ ப்ளீஸ் பொறுத்துக்கோங்க, வாசிங்க. ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. அதை தொடவும் கூடாது. அதை தொடவும் கூடாது. மீறினால் நீங்கள் சாவீர்கள். நீங்கள் சாவீர்கள். சாவீர்கள். மரத்தின் சாபம். புரிஞ்சிருச்சுங்களா? வசனம் முடியல. 6வது வசனம். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும். நம்ம அக்கா ஏவாள் அங்க போறாங்க. நம்ம அக்கா ஏவாள் எங்க போறாங்க? அங்கதான் போறாங்க. எங்க போக கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் நம்ம போவோம். எதை பேசக்கூடாதுன்னு சொல்றோமோ வாய் வராது, அதை தான் பேசுவோம் இல்லையா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ நல்ல பிள்ளைங்க அப்படிதான். எங்கிருந்து வந்துச்சுன்னு புரியுதுங்களா? இப்போ அது இந்த பழக்கம் எல்லாம் நம்ம அக்கா கிட்ட இருந்து வந்தது. அக்கா அங்க ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? மாமான்னு கூட சொல்லிக்கலாம் அவரை. இவங்க அக்கானா ஒரு மாமா தானே, ஆதாம். சரி, இப்போ அங்கிருந்து தான் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த மரத்தின் பழத்தை உண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல, மரத்தை தொட கூட கூடாது. ஏன் ஃபாதர்? அது நன்மை தீமை அறியும் மரம் என்றுதானே 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை அறிவது தவறா? நன்மை தீமையை அறிந்து கொள்வது நல்லது தானே? அதை அறிந்தால் ஆசீர்வாதம் தானே? கடவுள் ஏன் நல்லது தீயது எதுன்னு தெரியக்கூடாதுன்னு நம்மளை வச்சிருந்தாரா? இல்ல. ஏனென்றால் நல்லா கவனிக்கணும், எனக்கு எது நல்லது கெட்டது என்று என்னை விட என் தந்தைக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க. மூக்கு ஒழுவிக்கிட்டே ஒரு குழந்தை அம்மா கிட்ட வந்து, அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேக்குது. என்ன பண்ணிக்கிட்டே கேக்குது? மூக்கு ஒழுவிக்கிட்டே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேக்குது இல்லையா? ஒரு நல்ல தாயாக இருந்தால் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா தன் குழந்தைக்கு மூக்கு ஒழுகுது, சளி பிடிச்சிருக்கு, இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு யாருக்கு நல்லா தெரியும்? ஆனா குழந்தை என்ன பண்ணும்? அடம் பிடிக்கும், வாங்கி தந்தே ஆகணும்னு அழுவோம் இல்லையா? அழுதாலும் ஒரு நல்ல தாய் என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கி தர மாட்டாங்க. அது இந்த குழந்தைகள் மரமண்டைங்களுக்கு புரியாது. ஆனாலும் அது நல்லதல்ல என்று யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பெற்றோருக்கு, தாய்க்கு, தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோலத்தான் இது நல்லது இது கெட்டது என்று எனக்கு சொல்லுகிற இடத்தில் இருக்கிறவர் யாரு? என் தந்தை. ஹல்லேலூயா இல்லையா? ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் மனுஷனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார், தனி மனித சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். தனி மனித சுதந்திரம் இல்லை என்றால் நம்ம எல்லாரும் ரோபாட்ஸ் மாதிரி இருப்போம்.
இல்லையா? எந்திரம், மெஷின் மாதிரி இருப்போம். போனா போவோம், வானா வருவோம், இல்லையா? அப்ப அது மனித ஜென்மமே இல்ல. உண்மையான மனிதம் என்பது கடவுள் சொல்றாரு, தன் உருவிலும் தன் சாயலிலும். ஆகவே மனிதனுக்கு அவர் என்ன கொடுத்தாரு? தனி மனித சுதந்திரம். நடந்து போறீங்க, வழியில ஃப்ரெஷ்ஷா சுட சுட பச்சையா புதினா கலர்ல மாட்டு சாணி இருக்கு. நடந்து போறீங்க, பார்த்துட்டீங்க. இப்பதான் அவர் போகும்போது லைட்டா அப்படி வாழாட்டிக்கிட்டே போட்டு போயிருக்கிறாரு, இல்லையா? எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா சுட சுட, இல்லையா? நல்ல புதினா சட்னியை போன்ற கலர்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும் அது சாணின்னு. பார்த்துட்டீங்க, மிதிப்பீங்களா? பார்க்காம கூட மிதிச்சிருக்கலாம், பார்க்காம கூட மிதிச்சிருக்கலாம். அவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு உணர்வு வரும். தெரியாம மிதிச்சிட்டாலே, தெரியாமல் மிதித்து விட்டாலே ஒரு அருவருப்பான ஒரு உணர்வு வருகிறது. பார்த்துட்டா என்ன பண்ண மாட்டோம்? மிதிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? தாண்டி போயிடுவோம், ஒதுங்கி போயிடுவோம். கரெக்டுங்களா? அப்ப சரி தவறு என்று தெரிந்து விட்ட பிறகு தனி மனித சுதந்திரம் இருக்கிற ஒரு நல்ல மனிதன், அறிவுள்ள மனிதன், அந்த தவறை வேண்டுமென்றே செய்ய மாட்டான். கரெக்டுங்களா? ஆனா நம்ம அக்கா இருக்கிறாங்கல்ல, பரிசுத்தமான அக்கா, யாரு? ஏவாள். அங்க போகாதேன்னு ஆண்டவர் சொன்னாரு, அங்கதான் போனாங்க, இல்லையா? அந்த மரத்தை பார்க்காத நாங்க அந்த மரத்தை பார்த்தாங்க. என்ன அந்த மரத்தை பார்த்த உடனே அக்கா என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? 3 விஷயம் சொல்றாங்க. மரத்தை பார்த்த உடனே அக்கா சொன்ன 3 விஷயம் வாசிக்கலாமா? வாசிங்க. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும், அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாக இருக்கிறது. அக்கா அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போனதில்லை, அக்கா அந்த மரத்து பழத்தை சாப்பிட்டதில்லை, அக்கா இப்பதான் அந்த மரத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. அக்கா அந்த பக்கம் போன உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த மரம் உண்பதற்கு சுவையாயிருக்கிறது. இப்ப நம்ம அந்த அக்காவை கேட்கலாம், அக்கா எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த மரம் உண்பதற்கு சுவையா இருக்கிறதுன்னு? நீங்க எப்படி அக்கா கண்டுபிடிச்சீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மரத்தை இப்பதான் பாக்குறீங்க, இல்லையா? இன்னும் தொட்டு கூட பார்க்கல, அதுக்குள்ளேயும் அக்காவோட ஜட்ஜ்மெண்ட் என்ன? சுவையா இருக்குதான். ஏய், அந்த பையன் நல்ல பையன் மாதிரி தெரியுறாண்டி, அந்த பையன் நல்ல பையன் மாதிரி தெரியுறாண்டி. அட பைத்தியமே, பார்த்தா எப்படி தெரியும்? எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும், எல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கும், இல்லையா? அதுதான் ஏவாள் நோய். பார்த்த உடனே சொல்றது, அந்த பொண்ணு சூப்பர் மச்சி. அந்த பொண்ணு எப்படி சூப்பரா இருக்கும்? ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அது சைக்கோன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ? தூங்குறப்பெல்லாம் கல்ல கையில தூக்கிக்கிட்டு நின்னா என்ன பண்ணுவ? பயந்துகிட்டே வாழ முடியுமா? பார்த்தா சூப்பர் மச்சி இல்ல, அப்படிதானே தோணுது? எல்லாம் பார்த்து தானே உளுந்துடுறாங்க. அப்ப இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட உலகம் பாத்தீங்களா? எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப புரியுதா? நம்ம பசங்க பண்ற ரவுசி வேலையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம அக்கா, நம்ம அண்ணன், நம்ம ஆதாம் அவங்க கிட்ட இருந்தா வந்துச்சு. பார்ப்பதற்கு சுவையா இருக்கான் மோகர கட்டை. கல்யாணம் ஆகி வாழ்றவங்க கிட்ட கேட்டு பாரு, தெரியும். சொல்றாங்க, ஃபாதர் ஆயிருக்கலாம், சிஸ்டர் ஆயிருக்கலாம், பேசாம நல்லா இருக்கிறாங்க சிஸ்டர். அங்க போய் அவங்க கிட்ட கேட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஃபாதருங்க கேட்டா என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு ஆள் கிட்ட தான் திட்டு வாங்கியிருப்பேன், இப்ப ஊரு தெருவில் போறது வர்றது எல்லாம் திட்டிட்டு போகுது. நம்ம அதை அனுபவத்தில் உழுந்து உழுந்து சிரிக்கிறார் பாருங்க. டெய்லி வாங்கி கட்டுறாரு போல இருக்கு, இல்லையா? போற வரவெல்லாம் திட்டிட்டு போவான்.
டென்ஷன் ஆனா சாமியாருங்களை 4 திட்டு. இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சோ பார்த்த உடனே எப்படி நல்லா இருக்கும், அதுவும் உணவு சுவையான உணவா அந்த மரம். அதோட நிறுத்தல அக்கா, இன்னொரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, கவனிங்க. கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும். கண்களுக்கு எப்படி இருக்கான்? கண்களுக்கு களிப்பூட்டுவதா இருக்கு. சந்தோஷமா, பார்த்தாவே சந்தோஷமா இருக்கா இல்ல? பார்த்தாவே சந்தோஷமா. எங்க தலைவரை பார்த்துட்டேன். கண்களுக்கு களிப்பூட்டுவதா இருக்கிறது. கண்களுக்கு எப்படி களிப்பூட்டும்? எப்படி அது சந்தோஷத்தை தரும்? தலைவரோட படம் முதல் நாள் முதல் ஷோ, சரி பார்த்துட்ட. அடுத்த நாள் பரலோகம் போயிடுவியா? சொர்க்கம் போயிடுவியா? அடுத்த நாள் வேலைக்கு தான் போகணும் இல்ல? பார்த்து என்ன களிப்பு வந்துருச்சு உனக்கு? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியலன்னா, அது கடந்து போகிற ஒரு மாயம். அது ஒரு கடந்து போகிற ஒரு மாயை இல்லையா? பார்க்கும் போது களிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், சொரியும் போது சுகமா இருக்கும். அதே இடத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொரிஞ்சு விட்டு விட்டா, சொரிஞ்சவங்க அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுட்டா என்னமா ஆகும்? அப்படிதாம்மா வாழ்க்கை இல்லையா? கண்களுக்கு களிப்பூட்டுச்சான். ஓகே, அடுத்தது அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும். அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதா இருக்கிறதா. இதுவரைக்கும் அந்த மரத்தை தொட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, அந்த பழத்தின் கனியை சாப்பிட்டதும் இல்ல. அதுக்குள்ளேயும் இவ்வளோ ரீல் இல்லையா? நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு எங்க அப்பாவும் வேணாம் எங்க அம்மாவும் வேணாம் இல்லையா? பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு அவ்வளோ வயசு வரைக்கும் கொண்டு வந்து விட்டா, 6 மாசம் பஸ் ஸ்டாண்ட்ல கிழிஞ்ச பேண்ட், ஜட்டி தெரியுற மாதிரி பேண்ட்டை போட்டு வந்தவன் யாரை விட பெருசா தெரியுறான்? இப்ப அப்பா அம்மா விட பெருசா தெரியுறான். அவன் என்ன நல்லா பார்த்துப்பான். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். போ, போய் செருப்படி வாங்க போ இல்லையா? இப்படிதான் உலகம் இன்னைக்கு. இதுதான் உலகம். முந்தானேத்து பார்த்த பொண்ணுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு கிஃப்டா வாங்கி கொடுக்குறான். பெத்த தாய்க்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி தர மாட்டான். கரெக்டா? ஒரு பாக்கெட்டு பால் வாங்கி தர மாட்டான். ஆமாங்க, காப்பி போட்டு தர மாட்டான். ஆனா அவளுக்கு கால் அமிக்கி விடுவான். யாரு? உன்னை பெத்து சீராட்டி பாராட்டி வளர்த்த தந்தை தாய்க்கு எதுவும் செய்ய மாட்டான். முந்தானேத்து வந்தவளுக்கு கால் அமிக்கி விடுவான். என்ன கொடுமை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில உண்மை எது தவறு எது என்கிற அறிவை இறைவன் கொடுத்திருந்த பொழுதும் மனிதர்கள் அந்த மரத்தின் சாபத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறார்கள். அந்த சாபம் எதோடு நிற்கிறது தெரியுமா? இந்த கடவுள் எனக்கு எது சரி எது தவறு என்று எனக்கு இவர் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். இதுதான் ஜென்ம பாவம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எது சரி எது தவறு என்று எனக்கு யார் சொல்ல தேவையில்லை, கடவுள் சொல்ல தேவையில்லை. எனக்கே தெரியும், எனக்கே தெரியும். இப்பதான் பிகாம் முடிச்சிருக்கோம். அவங்க அம்மாவை பார்த்து சொல்லும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்பதான் பிகாம் முடிச்சிருக்கோம். என்ன சொல்லும்? அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, அவங்களுக்கு 40-50 வருஷம் அனுபவ அறிவு இருக்குது. இது உருண்டு படிச்சுட்டு என்ன சொல்லுமா? உனக்கு ஒன்னும் தெரியாது. புரியுதுங்களா? யாருடைய வளர்ப்பு? நம்ம அக்கா ஏவாளுடைய வளர்ப்பு இல்லையா? பிஹெச்டி 4 பிஹெச்டி முடிச்சா கூட அப்பா அம்மா அறிவுக்கெல்லாம் இணையா வர முடியாது. நீ என்ன படிச்சாலும் அப்பா அம்மாவுக்கு கீழே தான். அது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது.
இல்லையா? கொஞ்சம் எம்பிஏ படிச்சுட்டா எம்பி தான் நடக்கும். ஏன்னா அவங்க என்ன படிச்சுட்டாங்க? எம்பிஏ படிச்சுட்டாங்க. ஆமா, அதனால எம்பி தான் நடப்பாங்க. இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும், எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அவர்கள் நிர்வாணப்பட்டு நின்றார்கள். கடவுள் பார்வையில நிர்வாணப்பட்ட உடனே ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? நாம் கடவுளுக்கு எதிராய் பாவம் செய்தால் கடவுளை விட்டு விலகுவோம். இந்த மாதிரி ஆளுங்க தான் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, திருப்பலிக்கு வரமாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபமாலை செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் போதும், என் உழைப்பு போதும், என் அறிவு போதும் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை விட்டு விலகி ஒளிந்து கொள்வார்கள். ஏன் அந்த வாலிப பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான்? ஏன் என் கணவன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாரு? ஏன் இந்த நபர்கள் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க? ஏன் இவங்க வீட்டுல ஜெபிக்க மாட்டாங்க? ஏனென்றால் அவங்க என்ன சொல்றாங்க? மறைமுகமா எனக்கு அவர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் வரார், 3 கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? 3 கேள்வி. முதல் கேள்வி, ஆதாம் ஏவாள், வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? மகனே மகளே, இந்த மரத்தின் சாபத்தால் நீ காணாமல் போயிருக்கிறாய், ஒளிந்து போயிருக்கிறாய். மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? கடவுள் கேட்கிறார். அவர் கண்ணில இருந்து தப்பிக்க முடியுமா நம்மளால? நான் பாதாளத்தில் சென்று படுத்துக் கொண்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அவர் கண்ணுக்கு தெரியாமலா இல்ல, நீதான் அவரை விட்டு விலகி ஓடுற. நம்ம யாரும் கடவுளை விட்டு விலகி போக முடியாது. அவர் கண்ணுக்கு தெரியும். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன்? நான் அவரை விட்டு விலகி போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமாங்க, இப்ப கொஞ்ச நாளா இந்த உலகம் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே, ஒரு வீடு கட்டி, ஒரு கார் வாங்கி, கொஞ்சம் சொத்து இருந்தா they don't want to come to church. அவர்கள் ஆலயத்திற்கு வர விரும்புவதில்லை இல்லையா? ஆமா, அவர்களுடைய பிள்ளைகளை கராத்தே கிளாஸுக்கு கூட அனுப்புவார்கள், ஆனால் சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டார்கள். எங்க அனுப்புவாங்க? கராத்தே கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. எங்க அனுப்ப மாட்டாங்க? சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டாங்க. நான் அந்த மாதிரி நபர்கள் கிட்ட சொல்லுவேன், தயவு செய்து அனுப்புங்க. அப்பதான் உங்க பிள்ளைங்க வளர்ந்த உடனே உங்களை தூக்கி போட்டு மிதிக்க உதவியா இருக்கும். தயவு செய்து அனுப்புங்கள் இல்லையா? நீங்கள் மிதி வாங்குவதற்கு காலம் வரும். கடவுளை நம்பாமல், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கராத்தே கிளாஸுக்கும் இல்லையா, ஸ்விம்மிங் கிளாஸுக்கும், அதெல்லாம் தப்புன்னு சொல்லல, ஆனா இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப ஆண்டவர் 2வது கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ என்ன செய்து விட்டாய்? வாட் ஹேவ் யூ டன்? என்ன கேட்டாரு? யாரு கடவுளை விட்டு விலகி போவா? ஏதோ அக்கிரமம் பண்றவன், அநியாயம் பண்றவன் தான் சர்ச்சை விட்டு, திருப்பலியை விட்டு, ஆண்டவரை விட்டு விலகி போவான். அதனாலதான் ஆண்டவர் 2வது கேள்வி கேட்கிறாரு, நீ என்ன செய்து விட்டாய்? அவருக்கு தெரியாதா? தெரியும். உன் வாயாலேயே சொல்லணும்னு நினைக்கிறார். நீ வாயால சொன்னா உன்னை காப்பாத்தலான்னு பாக்குறாரு. நம்ம மாம்ஸ் ஆதாம் என்ன பண்றாரு? அக்கா ஏவாள்லாம் மாம்ஸ் தானே. நம்ம மாம்ஸ் ஆதாம் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் சொல்றாரு, நீர் கொடுத்த அந்த பெண் தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தாள். என்ன சொன்னாரு? நீர் கொடுத்த அந்த பெண் தான். அவர் பெண்ணை பிளேம் பண்ணல, அந்த பெண்ணின் மீது குற்றம் சாட்டு போடல. யாரு மேல போடுறாரு? கடவுள் மேல போடுறாரு. நீ கொடுத்த அந்த பொம்பளை தான் அந்த பழத்தை கொடுத்தா, நான் ஒண்ணும் சாப்பிடல. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, ஆதாம், அந்த மரத்து பக்கம் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நான் ஏவாள் கிட்ட சொல்லலையே, உன்கிட்ட தானே சொன்னேன். யார்கிட்ட சொன்ன? நீங்க படிச்சு பாருங்க பைபிள. ஆண்டவர் அதை யார்கிட்ட சொல்லுவாரு? ஆதாம் கிட்ட தான் சொல்லுவாரு. ஏவாள் அப்ப இல்ல, ஏவாளுக்கு அது தெரியாது. அப்ப ஏவாளுக்கு அந்த விஷயத்தை சொன்னது யாரு?
நம்மால் தான், நம்ம மாம்ஸ், ஆமா கரெக்ட் இல்லையா, நம்மால் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப இவன் தான் ஏவாளை தூண்டினான் இல்லையா. அப்ப ஆண்டவர் கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும்? எங்களை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே, நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம் சொல்லிருக்கணும்ல. சொல்லாம உடனே நீ கொடுத்த அந்த பெண்தான் என்னை இந்த பாவம் செய்ய தூண்டினாள். இதுக்கு பேரு பிளேம் கேம், அடுத்தவர் மீது பழியை போடுவது. இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் கோவப்பட்ட, எங்க வீட்டுக்காரர் தான் தூண்டிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா. சார் நீங்க ஏன் சார் அவனை அடிக்க போனீங்க, அவன் அப்படி பேசினான் அதனால அடிக்க போனேன். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளேம் கேம் விளையாடுவோம். அடுத்தவர் மேல பழிய போட்டு அதனாலதான் நான் இந்த பாவத்தை செஞ்சேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க மாட்டோம். எடுத்த உடனே என்ன சொல்லுவோம், அவன் இப்படி செஞ்சான், இவ இப்படி பேசினா, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க உங்க லைஃபை. நம்ம எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன ஆச்சு, அதனால் இந்த உலகத்திற்கு சாபம் வந்தது. மூன்றாவது, நாங்கள் ஆடையின்றி நிர்வாணமா இருக்கிறோம்னு அவன் சொல்லுவான். அதுக்கு ஆண்டவர் கேட்பாரு, நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நான் சொல்லல, 3 பேர் தான் இருக்கிறோம். நீ, ஏவாள், கடவுள் இல்லையா. நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ யாருக்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கிறேனா என்று யாருக்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். அப்ப நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? சாத்தான். அப்ப நீ எதை நம்பின? ஆண்டவர் சொன்னதை நம்பவில்லை, ஆனால் சாத்தான் சொன்னதை நம்புகிறாய். பாத்தீங்களா? இந்த உலகத்துல நான் பல நேரம் பைபிள் வசனத்தை நம்ப மாட்டேன், மனுஷங்க சொல்ற விஷயங்களை கூட நம்புவேன். ஒரு முறை ஒரு நிச்சயதார்த்தம் போயிருந்தேன், ஒரே சண்டை, பயங்கர சண்டை நிச்சயதார்த்தம். அப்புறம் நான் வந்துட்டேன், இதை பார்த்தோட வாய மூடு கும்னு அப்படின்னு அப்படியே அமைதியாக்குனாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் என்ன பிரச்சனை, ஏன் சண்டை? ஃபாதர், நிச்சயதார்த்தத்துக்கு வருஷத்தட்டு வைக்கணும் ஃபாதர், அந்த வருஷத்தட்டுல பவுடர் டப்பாவும் சீப்பும் இல்லை. என்ன இல்லை? பவுடர் டப்பாவும் சீப்பும் இல்லை. நான் கேட்டேன், பொண்ணு பியூட்டி பார்லர் போயிட்டு பேய் மாதிரி வந்து நிக்குது இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஈக்குவலா இவனும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து பேய் மாதிரி நிக்கிறான், இந்த பவுடர் டப்பா யாருக்கு? ஃபாதர், அது சம்பிரதாயம் ஃபாதர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஃபாதர், பவுடர் டப்பா வைக்கணும். சீப்பு எதுக்கு? அவன் தான் தலைவாரி ஜெல் போட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கிறானே, கை வச்சா குத்துதே, தலையில கையே வைக்க முடியலையே இல்லையா, அது என்ன புயல் அடிச்சாலும் ஆடாதே, அப்புறம் எதுக்கு சீப்பு? சம்பிரதாயம் ஃபாதர். அது மட்டும் இல்லைன்னா பெரிய சண்டை ஆயிடும் ஃபாதர், இப்பதான் அனுப்பி இருக்கிறோம், பவுடர் டப்பாவும் சீப்பும் வருது ஃபாதர். இறை வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்களா? ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது இல்லையா, இதை நான் பின்பற்றல என் வாழ்க்கையில, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த இறை வார்த்தையை நான் பின்பற்றியே ஆகணும், அப்படி யாராவது யோசிச்சிருக்கிறோமா? எதுக்கு முக்கியத்துவம்? மனித மரபுகள், அதுவும் மூட நம்பிக்கை உள்ள மரபுகள், அதுவும் விவரமற்ற மரபுகள், அதுவும் தெளிவற்ற மரபுகள். அந்த காலத்துல வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நீ பவுடரையும் சீப்பையும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு தலை வாருவாங்க, அப்புறம் தான் அந்த பவுடர் டப்பா எடுத்து மூஞ்சில போட்டு விடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பியூட்டி பார்லர்லாம் கிடையாது. 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துலாம் யாரும் மூஞ்செல்லாம் டெக்கரேட்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஆள் எப்படி இருக்கு அப்படிதான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ அனுப்பி வைக்கிற ஆளு வீட்டுக்கு வந்து குளிச்சு அடுத்த நாள் பார்த்தா வேற ஆளா இருக்கு இல்ல. ஐயோ இந்த பொண்ணுக்கு நான் நேற்று தாலி கட்டலையே, அப்படி ஒரு ஃபீலிங் வருது. சோ பிரியமானவர்களே, இப்ப நல்லா தெளிவா பாத்துக்கங்க, சாபம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சாபம்? எனக்கு ஆண்டவர் தேவையில்லை இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை விட சாத்தானுக்கு கீழ்ப்படிவதை விரும்புகிறேன், விரும்பி செய்கிறேன். கடவுளுக்கு கீழ்ப்படிவது கூட கசப்பா இருக்கிறது, ஆனால் சாத்தானுக்கு கீழ்ப்படிவது இனிப்பா இருக்கிறது. கரெக்டா? ப்ரூவ் பண்ணவா?
ஜாதி தப்பா தப்பு இல்லையா? வாய் வருதான் வரலையான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஜாதி தப்பா தப்பு இல்லையா? ஏன் பாதி பேருக்கு வாயே வரல? குத்துதா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஜாதி தப்பா தப்பு இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சுதானே பாக்குற. பாத்தீங்களா? நமக்கு நிறைய நேரம் நம்ம செய்யற நிறைய விஷயம் தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுதான் செய்வோம். அப்ப நிறைய நேரம் எப்படி இருக்கு? சாத்தானுடைய போதனை தவறு, கசப்பு என்று தெரிந்தும் நான் அதையே விரும்பி நாடி தேடி செய்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய வசனமோ வார்த்தையோ ஆசீர்வாதம் என்று தெரிந்த பிறகும் நான் அதை செய்ய தவறுகிறேன். இந்த சாபம் எல்லா மக்கள் மீதும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப இயேசு இந்த சாபத்தை உடைக்கவே வந்தார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். மரம், விடுதலை பயணம் 15வது அதிகாரம், விடுதலை பயணம் 15 வசனம் 25. இஸ்ரவேல் மக்கள் நடந்து வராங்க, ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்தோட பேரு மாரா. என்னது? மாரா. அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? கசப்பு நீர் இருந்தது இல்லையா? மறுபடியும் மக்கள் முணுமுணுத்தார்கள், மக்கள் முணுமுணுத்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு மரக்கட்டையை காட்டுகிறேன், அந்த மரக்கட்டையை தண்ணீரில் போடு, அப்பொழுது தண்ணீர் சுவையாய் மாறும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நல்லா நன்றி சொல்லுங்க. கசப்பு நிறைந்த என் வாழ்வு மரக்கட்டையால் சுவை மிகுந்த வாழ்வாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு தெளிவா புரிஞ்சாதான் புதிய ஏற்பாடு. சரியா? இப்ப பழைய ஏற்பாடுல இப்ப அடுத்த செய்தி. ஆபிரகாம் தன் மகனை பலியிடுமாறு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யார? மகனை, இல்லையா? இப்ப நீங்க கனெக்ஷன் வச்சுக்கிட்டே வரணும். நான் தொடக்க நூல்ல இருந்து வரேன். ரொம்ப முக்கியமான செய்தி இது. எங்க இருக்கு? தொடக்க நூல் 22வது அதிகாரம், ஜெனசிஸ் 22. தொடக்க நூல் 22. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் ஒரே மகனை எனக்கு பலி கொடு. ஒரு வாட்டி கை தட்டுங்க, நான் பதில் சொல்றேன். நல்லா கை தட்டுங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஒரே மகனை எனக்கு பலி கொடு. கேட்டாரா? ஆனா என்ன உண்மைனா, ஆண்டவர் குழந்தைகளை பலியாக கேட்கிற கடவுள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பைபிள்ல இருக்கு, இணைச்சட்டம் 18வது அதிகாரத்துல இருக்கு. ஆண்டவர் குழந்தைகளை பலி கேட்கிற கடவுள் அல்ல. அது பிசாசு தான் கேட்கும், ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனா இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் ஒரே மகனாக ஈசாக்கை பலி கொடு. ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசல. எஸ் மை லார்ட், ஆம் ஆண்டவரே அப்படின்னு பையனை கூப்பிட்டுக்கிட்டு கழுதையை தயாரிச்சுட்டு கூட 2 ஆடவர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் சொன்ன மோரியா மலைத்தொடர்களுக்கு நடந்து செல்கிறார். எந்த இடம்? மோரியா மலைத்தொடர். நீங்க கவனிச்சுட்டே வரணும், நிறைய அற்புதமான செய்தி ஒளிஞ்சிருக்கு. மோரியா மலைத்தொடர் எங்க இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மோரியா பகுதியில் பல மலைகள் இருக்கும், நான் எந்த மலையை காட்டுகிறேனோ அந்த மலையில் நீ பலி கொடு. ஓகே ஆண்டவரே. கிளம்பி வராங்க. 3 நாள் பயணத்திற்கு பிறகு, எத்தனை நாள்? 3 நாள் பயணத்திற்கு பிறகு அவர் அண்ணாந்து பார்த்தார். அந்த மலை, ஆண்டவர் காட்டின அந்த மலை தெரிஞ்சது. உடனே கழுதையையும் தன்னோடு வந்த வேலைக்காரர்கள் 2 அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நானும் பையனும் அந்த மலைக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? நானும் பையனும் அந்த மலைக்கு சென்று விட்டு வழிபாடு செய்துவிட்டு திரும்பி திரும்பி திரும்பி. பையனை தானே பலி கொடுக்க போறாரு. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? திரும்பி வருவேன் தானே சொல்லிருக்கணும். என்ன கான்பிடென்ட்! ஆண்டவர் கேட்க மாட்டாரு என் பிள்ளைய.
ஆண்டவர் என் பிள்ளைய நம்மளா இருந்தா ஒப்பாரி வச்சிருப்போம். நீ எல்லாம் கடவுளா, உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு மூக்கு இருக்கா, இல்லையா? ஆனா அவர் கொஞ்சம் கூட கடவுள் மேல சந்தேகமே கொள்ளல. என்ன சொல்லிட்டு போறாரு? நானும் பையனும் போயிட்டு வழிபாடு செய்து விட்டு திரும்பி வருவோம். ஆபிரகாமுக்கு கை தட்டுங்க எல்லாரும், நல்லா கை தட்டுங்க. அதனாலதான் அவர் நம்பிக்கையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். இப்ப அடுத்த அற்புதமான செய்தி, கட்டை எடுத்தாரு, தன் மகனின் மீது வைத்தார், இல்லையா? மகன்தான் அந்த மரத்தை சுமந்து வந்தான். ஹல்லேலூயா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? மகன்தான் எதை சுமந்து வந்தான்? மரத்தை சுமந்து வந்தான். தந்தை கொடுத்தார், மகன் மரத்தை சுமந்து பலியாகிற போகிற இடத்திற்கு அவனே சுமந்து வந்தான். இதுதான் தியாலஜில டைபாலஜின்னு சொல்லுவாங்க. என்னது? டைபாலஜி. பழைய ஏற்பாடு சரியா புரிஞ்சாதான் புதிய ஏற்பாடு புரியும், இல்லையா? தந்தை கொடுத்தாரு, மகன் தான் பலியாக போகிற மரத்தை அவனே சுமந்து பலியாகிற இடம் வரைக்கும் எடுத்து வந்தான். ஓகேவா? நம்பர் 1. இது யாரை பத்தி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும். பையன் கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலி கொடுக்க போகும் ஆட்டுக்குட்டி எங்கே? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன கேட்டான் பையன்? என்ன கேட்டான்? ஆட்டுக்குட்டி. கவனிக்கணும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதனாலதான் அழுத்தி சொல்றேன். ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அதுக்கு அப்பா சொல்றாரு, மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்ன சொன்னாரு? மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதுக்குதான் எபிரேய சொல் யாவே ஈரே. யாவே ஈரே, மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பையன் ஓகே சொல்லிட்டான். மேல வந்தாங்க, அந்த கட்டையை வாங்கி பலிபீடத்தை அமைத்தார். பையனை கயிறு போட்டு கட்டினாரு, மேல பலிபீடத்து மேல வச்சாரு, கத்திய ஓங்கினார். அது வரைக்கும் ஆண்டவர் வரல. கத்திய ஓங்கின அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் பையனை தொடாதே. ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா தொடக்க நூல் 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் இயேசுவை சந்தித்தார். கைத்தட்ட மாட்டீங்க? தொடக்க நூல் 14வது அதிகாரத்துல ஆபிரகாம் இயேசுவை சந்தித்தார். நாளைக்கு அதை பத்தி பார்ப்போம். இப்ப 15வது அதிகாரத்தை பத்தி மட்டும் பார்ப்போம். தொடக்க நூல் 15வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இப்படி இருக்கும், வார்த்தை காட்சி வழியாக அவருக்கு வந்தது. என்னதுமா? வார்த்தை காட்சி வழியாய் அவருக்கு வந்தது. வீட்டுக்குள்ளே வந்துச்சு. யார் வந்தா? வார்த்தை வந்தார். ஒருத்தருக்கும் உணர்வே இல்லை. நான் நேற்று சொன்னேன், தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். சொன்னா யோவான் 1:14, வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். மனிதரானது யாரு? கடவுளுடைய வார்த்தை. ஆபிரகாம சந்திச்சது யாரு? கடவுளுடைய வார்த்தை. வார்த்தை யாரு? இயேசு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அவர் ஆசீர்வதிப்பார். வார்த்தை தான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆபிரகாம் அவர்கிட்ட சொல்லுவாரு, என் வேலைக்காரியின் மகன் தான் எனக்கு தலைமுறையை தர வேண்டி இருக்கிறது, என் வம்சத்தை தர வேண்டி இருக்கிறது. அப்ப வார்த்தையானவர் என்ன பண்ணுவாரு? வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டு போவார். எப்படி இருக்கு பைபிள்ல? முதல்ல எங்க தோன்றி இருக்காருப்பா? வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு வார்த்தையானவர் இயேசு. அவர் எங்க கூட்டிட்டு போறாரு? வெளியில கூட்டி போய் வானத்தை காட்டுறாரு. இந்த விண்மீன்களை உன்னால் என்ன முடியுமா? முடியாது. அதுபோல உன் வழிமரபு இருக்கும், ஆனால் அந்த வழிமரபு உனக்கு பிறந்தவனிடமிருந்து தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேலைக்காரியின் மகனிடமிருந்து அல்ல, உனக்கு பிறந்தவனிடமிருந்து வரும். இது எங்க சொன்னாரு? தொடக்க நூல் 15. தொடக்க நூல் 22ல ஏன் தைரியமா கூட்டிட்டு போனாரு? உன் பையன்கிட்ட இருந்து தாண்டா எதிர்காலம் வரும் அப்படின்னு சொன்னாருல்ல, அதனால அவர் சந்தேகமே படல.
ஆண்டவர் என் பையனை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு போய் பீடத்து மேல வச்சாரு, கைய வாங்கினாரு. ஆண்டவர் சொன்னாரு, பையனை தொடாதே. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த கேள்வி, பலியிடணுமே அங்க என்ன செய்வார்? அவர் சொன்னாரு, மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் இல்லையா? அப்படி எட்டி பார்த்தாரு, அங்க ஒரு முட்புதர்ல தன்னுடைய கொம்பு மாட்டிக்கொண்டு ஒரு ஆட்டுக்கிடாய் கிடைத்தது. என்ன கிடைச்சது? பையன் என்ன கேட்டான் அப்பா கிட்ட? சத்தமா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி கேட்டான் பையன். அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டான். இப்ப பலியிடுவதற்காக கிடைச்சது என்னது? ஆட்டுக்கிடாய். இங்கிலீஷ்ல ஆட்டுக்கிடாய்க்கு ராம் அப்படின்னு பேரு. RAM, ராம். ஆட்டுக்குட்டிக்கு இங்கிலீஷ்ல லாம், LAMB. கிடைச்சது ஆட்டுக்கிடாய். ஆட்டுக்குட்டி கிடைக்கல. அப்போ ஆட்டுக்குட்டி பலி ஆகல. அப்போ ஆட்டுக்குட்டிக்கு பதிலா ஒரு ஆட்டுக்கிடாய் தான் பலியாச்சு. ஏன் தெரியுமா? அவர்கள் பலியிட்ட அந்த மலைதான் மோரியா மலை தொடர்களில் இருக்கிற கல்வாரி மலை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மோரியா மலையில பல மலைகள் இருக்குன்னு சொன்னல, அதுல ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலைதான் கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையில தான் ஆட்டுக்குட்டி பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஃபாதர் ஆட்டுக்குட்டியா எப்படி? யோவான் 1:29 வாங்க சீக்கிரம். யோவான் 1:29 வேகமாயிடுங்க, டைம் இல்ல. யோவான் 1:29 இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களா? மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இயேசு தம்மிடம் வருவதை கண்ட திருமுழுக்கு யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஆட்டுக்குட்டி யாரு? இவர்தான். இவர்தான் பலியாக வேண்டியவர். எங்க எங்க? அந்த மோரியா மலைகளில் ஒன்றாகிய கல்வாரி மலையில் பலியாக வேண்டியவர். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன கொடுக்கல? ஆட்டுக்குட்டி கொடுக்கல. ஏனென்றால் ஒரே ஒரு பலிதான். அவர் பலியானதுக்கு அப்புறம் இஸ்ரவேலிலும் சரி உலகத்திலும் சரி இனிமேல் வேறு எந்த பலியும் இருக்காது. சரி, பலி எப்படி கொடுத்தாங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி. எப்படி இஸ்ரவேல் மக்கள் பலி கொடுத்தாங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன். எண்ணிக்கை 28 வசனம் 3-4. எண்ணிக்கை 28:3-4. இதெல்லாம் நீங்க கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புல்லரிக்கும். ஏன் தெரியுமா? இந்த செய்தி நான் பல பேருக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் பலியானார்? அவர் ஏன் பலியாகணும்? ஒரு கை காட்டியிருந்தா எல்லாம் போயிருக்குமே. வாசிங்க எண்ணிக்கை 28வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நீ அவர்களிடம் சொல், நீ அவர்களிடம் சொல், நெருப்பு பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியது, நீங்கள் படைக்க வேண்டியது டெய்லியும் ஆண்டவருக்கு பலியிடணும். எப்படி? அன்றாட எரிபலியாக, அன்றாடம் டெய்லி சாக்ரிஃபைஸ், அன்றாட எரிபலியாக என்னாலும் செலுத்த ஒரு வயதுடைய பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை ஒவ்வொரு நாளும் பலியிட வேண்டும். டெய்லியும். கவனிச்சீங்களா? டெய்லியும் ஒரு ஆட்டுக்குட்டிய 2 ஆட்டுக்குட்டியை டெய்லியும் பலியிடணும். எப்படி பலியிடணும்? வாசிங்கம்மா. இவற்றுள் ஒன்றை காலையிலும் மற்றதை மாலையிலும் பலியிட வேண்டும். போதுமா? ஒன்னை எப்ப பலியிடணும்? காலையில. இன்னொன்னு எப்ப பலியிடணும்? மாலையில பலியிடணும். இது இந்த செய்தி இன்னொரு இடத்துல இருக்கு. விடுதலை பயணம் 29:39 வாசிங்க. 29:39 வாசிங்க. விடுதலை பயணம் 29 வசனம் 39. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் இரண்டாவது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு. ஒரு வாட்டி கை தட்டுங்க. இப்ப நான் பதில் சொல்றேன். நல்லா கை தட்டுங்க, நல்லா உற்சாகமா. பிரியமானவர்களே, நான் இதை முதலில் அறிந்து கொண்ட பொழுது மெய்சிலிர்த்து போனேன், உள்ளம் நடுங்கி போனேன். எப்படி இவ்வளவு உண்மையாக இருக்க முடியும்னு நான்
மெய் சிலிர்த்து போனேன். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள்ல குரு, தலைமை குருவோ அல்லது தலைமை குருவால் பணிக்கு அமர்த்தப்பட்ட இன்னொரு குருவோ காலையில 9 மணிக்கு போய் பலியிட்டு ஆண்டவருக்கு அந்த பலியை பாவத்தின் பலியாக ஒப்பு கொடுக்கணும். இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கணும் காலையில 9 மணிக்கு. மறுபடியும் மாலையில 3 மணிக்கு போய் அதே பலியை ஒப்பு கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு 3 மணிக்கு ஒரு ஜெபம் சொல்லி இஸ்ரவேல் மக்களின் பாவத்துக்காக ஜெபிக்கணும். இது ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலின் லேவியர் குலத்தவர் குருக்கள் செய்து வந்தாங்க. ஓகேவா? இப்ப இயேசு ஏன் இதை தேர்ந்தெடுத்தாருன்னு இப்ப பாருங்க. இயேசு எத்தனை மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார் தெரியுமா? மார்க் 15:25. மார்க் 15:25 எடுங்க. அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. எத்தனை மணிமா? காலையில் 9 மணி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அவர் இறந்தது எப்ப தெரியுமா? எத்தனை மணி? மாலை மங்கும் நேரம் 3 மணி இல்லையா? எடுங்க மத்தேயு 27:45-46. மத்தேயு 27:45-46. பிரியமானவர்களே, இதெல்லாம் தெரியாம நம்முடைய நம்பிக்கை ஆழப்படாது. தெரிஞ்சுக்கோங்க. மத்தேயு 27:45-46. நண்பகல் 12 மணி முதல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபத்தானி என்று சொல்லி உரத்த குரலில் சொல்லி உயிர் விட்டார். காலை 9 மணிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, மறுபடியும் 3 மணிக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய அன்றாடம் பலியிடணும். யார் ஆட்டுக்குட்டி? திருமுழுக்கு யோவான் சொல்லிட்டாரு, இவர்தான் கடவுளின் ஆட்டுக்குட்டி. இவருக்கு அப்புறம் இனிமே பலியே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் காலையில 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இயேசு சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா 23 இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 34-35 வசனத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் ஜெபிச்சார். மத்தேயு 27:45-46 என்ன ஜெபிச்சாரு? எலேய் எலேஹி லமா சபக்தானி. இது என்ன ஜெபம்? திருப்பாடல் 22. இது என்னது? திருப்பாடல் 22. ஃபுல்லா படிச்சு பாருங்க. வீட்டுக்கு போய் டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அது அப்படியே இயேசுவை பற்றி சொல்லும். தாவீது அப்பவே எழுதியிருக்கிறார். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவை பத்தி எழுதியிருக்கிறார். திருப்பாடல் 22 தான் இயேசு சிலுவையில் தன்னை இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து திருப்பாடல் 22 அவர் சொல்லி தலைமை குருவாக நமக்காக காலையில ஒரு பலி, மாலையில ஒரு பலி. சரியா காலையில 9 மணிக்கு இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. அதுதான் காலை பலி நேரம். சரியா 3 மணிக்கு அவர் உயிர் விட்டார். அதான் மாலை பலி நேரம். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து மரத்தின் சாபத்தை நீக்கினார். கலாத்தியர் 3:13 எடுங்க. கலாத்தியர் 3:13. வேகமா எடுங்க, இன்னும் நிறைய இருக்கு. கலாத்தியர் 3:13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர். அது இணை சட்டத்தில் இருக்கு. 21-22 மரத்தில் தொங்கப்படப்பட்டோர் சபிக்கப்பட்டவர்னு இணை சட்டத்தில் இருக்கு. இங்க கலாத்தியர் 3:13 மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்கிற என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி, கிறிஸ்து அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் நல்லா சத்தமா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா சத்தமா கை தட்டுங்க. நம்ம அக்கா, நம்ம மாம்சு செய்த பாவத்தினால வந்த சாபத்தை ஆண்டவர் எங்க நீக்கினாரு? அந்த மோரியா மலைத்தொடர்கள்ல இல்லையா? அந்த இடத்துல அதே மரத்தால ஆண்டவர் அந்த சாபத்தை
தன் மீது போட்டுக்கொண்டு நம்மீது இருக்கிற சாபத்தை எல்லாம் எடுத்துவிட்டு நம்மை ஏற்கனவே அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் மீட்டு கொண்ட பொழுதும் அவர் என்ன மீட்டுட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் இல்ல, அந்த ரட்சிப்புக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும். பிரிவினை சபைகள் என்ன சொல்லுவாங்க? ஞானஸ்நானம் வாங்கிட்டாலே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு வாங்க இல்லையா? நாங்கெல்லாம் முங்கி வாங்கணும், நீங்கெல்லாம் முங்காம வாங்குனீங்க அப்படின்னு வாங்க. நோ, நாளைக்கு அதுக்கு பதில் இருக்கு. உங்களுக்கு நிறைய பதில், சூப்பர் பதில்லாம் காத்து இருக்குது இல்லையா? ஏன்னா நாளைக்கு சாபம் வேற, அந்த சாபத்தையும் உடைக்கணும். இன்னைக்கு இந்த சாபத்தை உடைச்சிருவோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாபத்தை நான் ஏற்கனவே உங்க மேல எடுத்துட்டேன், நீ இதெல்லாம் பண்ணா இந்த சாபம் உன் மேல வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? என்ன ஃபாதர் பண்ணணும்? சிலுவை என்பது ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அந்த காலத்துல நம்ம வீடுகள்ல சிலுவை வச்சா, சிலுவை வைக்காத, வீட்டுக்கு கஷ்டம் வரும், வீட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? அப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்கள் சாத்தானால் தூண்டப்பட்டவர்கள். சிலுவை எப்பவுமே கையில இருக்கும், என் வண்டியில இருக்கும், என்னுடைய படுக்கை அறையில பின்னாடி ஒரு 8 அடி சிலுவை இருக்கும். எங்க போனாலும் என்ன இருக்கணும்? சிலுவை இருக்கு. ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 18 வாசிங்க. 1:18. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய செய்தி, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. அழிந்து போகிறவர்களுக்கு மடமை. யாருக்கு அறிவில்லாத விஷயம் அது? அழிஞ்சு போறவங்களுக்கு தான் இது மடமை. கவனிச்சிங்களா? வீட்டுல யாராவது சிலுவை வைக்க வேணாம்னு சொன்னாங்களா? அவங்க சாத்தானின் தூண்டுதலால உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க சிலுவை வச்சாலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? சிலுவையே ஆசீர்வாதம். அழிந்து போகிறவர்களுக்கு தான் இது மடமை. என்னையா சிலுவையில் எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? இல்லையா? வாசிங்க. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் இந்த சிலுவைதான் வல்லமை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இது வல்லமை. அடுத்தது 23வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:23. ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். நல்லா கவனிங்க. நாங்கள் வெறும் சிலுவையை பறைசாற்றுபவர்கள் அல்ல. அதனாலதான் கத்தோலிக்க சர்ச்சில் வெறும் சிலுவை வைக்க மாட்டோம். கேட்பாங்க, நீங்க பாடுபட்ட சுரூபத்தை வச்சிருக்கிறீங்க. ஏன்னா வெறும் சிலுவையை நாங்க அறிக்கையிட கூடாது, பைபிள்ல போட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க. ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். நாங்கள் சிலுவையை பறைசாற்றவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? ஏன் நம்ம சர்ச்சுகள்ல சிலுவையில பாடுபட்ட சுரூபம் இருக்கு? ஏன்னா நாங்க வெறும் சிலுவையை அறிவிக்க மாட்டோம். அந்த சிலுவையை ஆசீர்வாதமா யார் மாத்தினா? இயேசு மாத்தினாரு. அதனால சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பறைசாற்றுகிறோம். முடிங்க. அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும், அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல். யூதர்களால புரிஞ்சுக்க முடியல. எப்படியா கடவுள் பலியாவாரு? கடவுள் வரவே மாட்டாரியா? மனுஷனா வரவே மாட்டாரியா? மனுஷனா வரவே மாட்டாரு. போய் எசாயா 53 வாசிச்சு பாருங்க. அப்புறமா எசாயா 53, அது யூதர்கள் கைகளில் இருக்கிற அவர்களுடைய புத்தகம் தான். அதுல போட்டிருக்கு, மெஸ்ஸியா வருவாரு, துன்பப்படுவாரு, சிலுவையில் அறையப்படுவாரு என்று தெளிவாக போட்டிருக்கு பைபிள்ல. சரியா? அது யூதர்களுக்கு தடைக்கல், பிற இனத்தாருக்கு மடமையாவும். பிற இனத்தவருக்கு மடமை. என்னங்க இவங்களுக்கு அறிவே இல்லை. இந்த கிறிஸ்தவங்களுக்கு சிலுவையில ஒருத்தரை கொன்றாங்க, அவரை போய் சாமின்னு கும்பிடுறாங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு பதில், சூப்பர் பதில் இருக்கு. வாசிங்கம்மா. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் ஞானமுமாய் இருக்கிறார். இந்த சிலுவை தான்
நமக்கு வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர, வெறும் சிலுவை இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேற எதையும் அறிய வேண்டும் என்று நான் எதையும் அறிய வேண்டும் என்று விரும்பவில்லை. எனக்கு எதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு சிலுவை, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி மட்டுமே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. வசனம் எல்லாம் மெமரியில இருந்து வருது பாத்தீங்களா? உள்ள வாங்கிக்கணும், மனப்பாடம் பண்ணி வைக்கணும் இல்லையா? காதுல கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கலாத்தியர் 6:14. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். எதை பத்தி நீ பெருமையா பேசுவ? ஃபாதர் இப்பதான் ஒரு 10 பவுன்ல ஒரு ஆரம் வாங்கி இருக்கிறேன் ஃபாதர், பாருங்க சூப்பரா இருக்கு. அதை பற்றி பெருமை பேசாத. நம்ம வாங்கின 10 சவரன் ஆரத்தை பத்தி பெருமை பேசாத. ஏன்னா நம்ம போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மகளோ மருமகளோ தூக்கிப்பாங்க. கரெக்டாமா? எங்க அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின ஆரம் பொட்டிக்குள்ள போகும்போது போட்டுன்னு போட்டோம். விடுவீங்களா? 1 கிராமே விட மாட்டோம், 1 கிராமே விட மாட்டோம். கரெக்டா? பெருமை பேசாத. அதை வேற போட்டுக்கிட்டு வந்துடுறது. முதல் வாசகம் கொழுந்தியாளுக்கு எழுதிய, 2வது கொழுந்தியாளுக்கு எழுதிய திரும்ப எதை போட்டுக்கிட்டு வந்து? ஆரம். அம்மா வாசகம் வாசிக்க வந்தியா, ஆரத்தை காட்ட வந்தியா? ஆரம் சர்ச்சுக்கு தேவையில்லை, கல்யாணத்துக்கு போட்டு போங்க, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போட்டு போங்க. எங்க தேவையில்லை? சர்ச்சுக்கு தேவையில்லை. என்னையும் பார், என் ஒன்றடி பார்டரையும் பார். இல்லையா? எதை குறித்து பெருமை பேசுகிறாய்? எதை குறித்து பெருமை பேசுகிறாய்? நியூ இயர் அன்னைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்க்கணும் மேக்கப். இங்க வந்து நின்னு பாருங்க, பா தாங்க. எங்க கொடுமை எங்களுக்கு தான் தெரியும். ஆனா நாங்க தான் இங்க நின்னு பார்க்கிறோம், நீங்க பார்க்கறது இல்ல. இல்லையா? தேவையில்லை. ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வரும்போது மேக்கப் தேவையில்லை. சிம்பிளா வாங்க, நீங்களா வாங்க, உங்களை காணிக்கையா கொடுக்க வாங்க. பெருமை காட்டுகிற இடம் சர்ச் இல்ல. இல்லையா? ஏன் அந்த காலத்துல தலையில முக்காடு போட சொன்னாங்க? குருவி கொண்ட, கிளி கொண்ட, காக்கா கொண்ட, அதுல பூ, அதுல சில பறக்கிற இது எல்லாம் வச்சு டிக்கி டிக்கி டிக்கின்னு ஆட்டிக்கிட்டு பின்னாடி இருக்கிறவங்கள முன்னாடி இருக்க சொல்ல பண்ணாத, தலையை கவர் பண்ணு. சிம்பிளா வந்தா தேவையில்லையே. புரியுதுங்களா? சிம்பிளா வந்தா அதெல்லாம் தேவையில்லையே. கவன சிதறலை ஏற்படுத்தாதே. அதுதான் காரணம், அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள். எதை குறித்து பெருமை பேசுகிறாய்? நம்மால் 2 பட்டனை திறந்து விட்டுருவாரு. செயின் காட்டணும்ல, அப்படியே பிதாசுதன் போடும் போதெல்லாம் கை அப்படி பண்ணிப்பாரு. என்னத்துக்கு? பிரேஸ்லெட் அப்படி பண்ணிட்டு தான் பிதாசுதன் போடுவார் அவரு. எதை குறித்து பெருமை பேசுகிறாய்? வாங்கின புது காரு, புது வீடு, இல்லையா? எதை குறித்து பெருமை பேசுகிறாய்? பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறைந்த இயேசுவை பற்றி மட்டுமே பெருமையாக பேசுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடைசியா ஒரு வசனத்தோடு நிறைவு செய்யறேன். கொலோசையர் 2:14. கொலோசையர் 2:14. கொலோசையர் 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள், நமக்கு எதிரான பாவ ஒப்பந்த விதிகளை, பல கொண்ட கடன் பத்திரத்தை, நம்முடைய கடன் பத்திரங்களை அவர் அழித்து விட்டார். அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து, அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அறவே ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? என்னுடைய பாவ கடன் பத்திரங்களை இந்த சிலுவையில் அடித்து அறவே ஒழித்து விட்டார். என்னுடைய சாபத்தை ஆண்டவர் நீக்கிட்டார்.
அந்த சாபத்தை நீக்கினதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆனா அது ஏன் கிடைக்காம இருக்குன்னா, இன்னொரு சாபம் இருக்கு. பாலைவனத்து சாபம், மரத்தின் சாபம், இன்னும் ஒரே ஒரு சாபம் இருக்கு. அது உடைஞ்சா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைச்சிரும். என்ன சாபம்? நாளைக்கு தான் சொல்லுவேன் இல்லையா? தொடரும். டிவி சீரியல் மட்டும் தொடரும்னு போட்டா, ஐயோ தள்ளி விட போனாலே, தள்ளி விட்டாளான்னு தெரியலையே, அவ உளுந்தாளா செத்தாளான்னு தெரியலையே, அப்படி நாளைக்கு வரைக்கும் சஸ்பென்ஸ்லயே இருக்கிறீங்கல்ல, இருங்க. ஸோ நாளைக்கு, ஆனா அது ஃபுல் நாளைக்கு சூப்பரா இருக்கும், ஃபுல் டே. அதனால ஃபாதர் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். காலையில டீ, மத்தியானம் லஞ்சு, சாயங்காலம் டீ, இல்லையா? செம்ம ஃபாதர் இல்லையா? நம்மளுடைய எண்ணம் வீட்டு கிச்சன் பக்கம் போயிடவே கூடாதுங்கிறதுல உங்க பங்கு தந்தை கவனமா இருக்காரு இல்லையா? ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு வரேன் அப்படி கூட நீங்க சொல்லக்கூடாதுல்ல, நான் தரேன் நீ உட்காரு இல்லையா? ஃபாதர் அப்படி விடல, நோ உனக்கு என்ன வேணும், டாய்லெட் அங்க போ இல்லையா? எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீ வா. அவ்வளவு அழகா ஃபாதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே நாளைக்கு அந்த சாபமும் ஒழிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? பிரியமானவர்களே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 2 நாள் நம்ம சூப்பரான விஷயம் பார்த்துருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் காலையில 9 மணிக்கு, ஏன் மாலையில 3 மணிக்கு, ஏன் ஆட்டுக்குட்டி, ஏன் அந்த பலி, பார்த்தீங்களா? அப்ப ஏன் இந்த சிலுவை இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான சிலுவையா இருக்கு? நான் ஏன் இதை விட்டு விலகி போனேன்? இப்ப நாளைக்கு வந்தோம்னா அந்த உண்மையும் தெரிஞ்சிரும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.